ஸோ இப்போ வந்து லைவில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து எல்லாரையும் கூப்பிட்டுருப்பாரு. எல்லாரும் வந்து அசம்பிள் ஆகிருப்பாங்க. காலையிலே கானா வினோத் வந்து தீபாவளிக்காக ஒரு சாங் எழுதி ரெடி பண்ணிட்டுருப்பாரு. விக்ரம் கூடயும் டிஸ்கஸ் பண்ணி எழுதிட்டுருப்பாரு. ஸோ வந்த உடனே அவர் வந்து பிக் பாஸ் வந்து கானா வினோத் கிட்ட நீங்கள் பிக் பாஸ் ஹவுஸை பற்றி ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லுவார். அவர் வந்து ஐயோ நான் பிக் பாஸ் ஹவுஸ் பற்றி எதுவுமே ரெடி பண்ணலையே, நான் எப்படி பாடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பேர் மட்டும் தான் வந்திருப்பாங்க. எல்லாரும் பரவாயில்ல ஏதாச்சும் பாடு, தீபாவளி பற்றி எழுதுனதை அப்புறமா பாடு, எல்லோரும் வந்ததுக்கப்புறம் பாடு, இப்போ ஃபஸ்ட்டு நீ பிக் பாஸ் ஹவுஸை பற்றி பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து கானா வினோத் சொல்லுவார், இல்லை எழுதாமல் என்னால் பாட முடியாது அப்படின்னு சொன்னோடனே பிக் பாஸ் சொல்லுவார், சரி ஓகே அப்போ நீங்கள் என்ன எழுதி வச்சுருக்கீங்களோ அதை பாடுங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே அவர் அழகாக பெர்ஃபார்ம் பண்ணிடுவார். பெர்ஃபார்ம் பண்ணோடனே இவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, ஏன் பெர்ஃபார்ம் பண்ணாமலே இருக்கீங்க, இனிமேல் வாரத்துக்கு 2-3 பாட்டாவது பாடணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். உடனே கானா வினோத் வந்து ஓகே பிக் பாஸ் நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னோடனே, போன வாரமும் இப்படியே தான் சொன்னீங்க ஆனால் நீங்கள் செய்யவே இல்லை அப்படின்னு சொன்னோடனே, இல்லை பிக் பாஸ் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை இல்லை நான் விட்டுட்டேன் அப்படின்னோடனே பிக் பாஸ் வந்துட்டு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது கானால சொல்லலாம், ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பார்வதி வந்துட்டு அவங்க எப்படியுமே மூக்க நுழைக்காமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, அப்படி என்ன பிரச்சனையை நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது சத்தம் போட்டு கத்தனா மட்டும்தான் ஹேண்டில் பண்ணுறதுன்னு கிடையாது. சில பேர் இதை மனசுக்குள்ளே ப்ராசஸ் பண்ணுவாங்க, சில பேர் இதை வெளியே சொல்லுவாங்க, சில பேர் கத்துவாங்க, சில பேர் அழுவாங்க. ஸோ அது தெரியலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா பிக் பாஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, விக்ரமை சொல்லிவிட்டு இனிமேல் விக்ரம் கிட்ட இருந்து நான் கண்டிப்பாக நிறைய காமெடி எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே விக்ரமும் கண்டிப்பாக பண்ணுறேன் பிக் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கனியை கூப்பிடுறாங்க. கனிக்கிட்ட எல்லாருமே கண்டிப்பாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். போன வாரம் மாதிரி துஷார்கிட்ட எனக்கு சொல்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கல, நிறைய பேர் வந்து நைட்டு மைக்கெல்லாம் கலத்தி வச்சுட்டு பேசுகிறாங்க, அதெல்லாம் இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. ஸோ அதே கனி கண்டிப்பாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க டியூட்டிஸை கரெக்டாக பண்ணணும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சபரிக்கிட்டேயும் பிரவீன்கிட்டேயும் நீ நான் நிறைய வெரைட்டி எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சபரியும் பிரவீனும் ஓகே பிக் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எஃப்ஜே கிட்டேயும் கானா வினோத்கிட்டேயும் நான் வந்து இனி நிறையா வந்து ஒரிஜினல் சாங்ஸ் எதிர்பார்க்குறேன், அவங்க எழுதுகிற சாங்ஸ் எதிர்பார்க்குறேன், இருக்கிற சாங்ஸை எழுதக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் கண்டிப்பாக பண்ணுறோம் பிக் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்பெஷலாக கானா வினோத் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் உங்களுக்கு நீங்கள் நிறைய கானா பாடுறது வரைக்கும் நான் உங்களை கானா வினோத்துன்னு கூப்பிட மாட்டேன், வெறும் வினோதன் தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு மற்றவங்க பேரெல்லாம் நான் ஏன் சொல்லலை அப்படின்னு நீங்கள்லாம் நினைக்கலாம். ஏன்னா அவங்க எல்லாருக்கிட்டையும் என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இந்த வாரம் உங்கள் எல்லாருக்கும் திறமையை காட்டுறதுக்கான வாரம். ஸோ எல்லோரும் உங்கள்கிட்ட கிட்ட இருக்கிற டேலண்ட்டை காட்டுங்க, அதுக்கப்புறமா நான் அதையும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கனிக்கிட்ட இப்போ வந்து டீம் பிரிக்க சொல்கிறாரு. கனி வந்து டீம் பிரிச்சுட்ருக்காங்க. இதான் இப்போதைக்கு நடந்துட்டுருக்கு. இதே மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.